இப்போ ஒரு மெட்டா கேம்பெயின் ஒன்று போடுறேன், அதுக்கு நான் பிக்சல் யூஸ் பண்ணாமல் டேக் மேனேஜர் கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாமா? அது நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்குமா? டு பி ஃப்ரேங்க், டேக் மேனேஜர் அந்த அளவுக்கு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, பட் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பிக்சலை விட டேக் மேனேஜரில் வந்து டேட்டா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபேஸ்புக் பிக்சலில் சம்டைம் வந்து டேட்டாவோட வேரியேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கன்வர்ஷன் நடந்திருக்கும், ஆனால் அது வந்து நம்மளோட டேஷ்போர்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா என்னன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும், பட் அது ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். நீங்கள் சேல்ஸ் அதில் வரல, ரிஃப்ளெக்ட் ஆகல, பட் ஆனால் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு டேஷ்போர்டில் பின்னாடி வந்து எக்ஸல் ஷீட்லையோ இல்லை உங்கள் சிஆர்எம்லேயோ சேல்ஸ் காட்டுது. பட் ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து டேட்டா வரல அப்படின்னா எப்படி நம்ம கேம்பெயின் ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம், எப்படி எந்த கேம்பெயின் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணணும்னே தெரியாது, எந்த கிரியேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்னு தெரியாது. ஸோ அதனால வந்து நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம்னா பிக்சல் இன்ஸ்டால் பண்ணுங்க, பட் அலாங் வித் தட் யூடிஎம் கோடு பண்ணி நம்மளோட சிஆர்எம்ல நம்ம இன்டிகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்கிள் கேம்பெயினும் சிங்கிள் ஆட் செட் சிங்கிள் கிரியேட்டிவ் எல்லாத்தையுமே அந்த யூடிஎம் கோடை வச்சு நம்ம நல்லா ட்ராக் பண்ண முடியும். அதனால பெட்டராக இருக்கும். டேக் மேனேஜர் அஃப்கோர்ஸ் நம்ம அதை ட்ரை பண்ணோம், அது பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல, பட் ஃபியூச்சரில் மேபி ட்ரை பண்ணிட்டு வேணாம்னு நான் சொல்கிறேன்.